இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் நேற்று சந்தாலி பழங்குடியின சமூகத்தினரின் மாநாடு நடந்தது. இதில் பங்கேற்க வந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு மாநில அரசு சார்பில் உரிய வரவேற்பு அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. மாநிலத்திற்கு வரும் ஜனாதிபதியை முதல்வர், மாநில அமைச்சர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்டோர் நேரில் சென்று வரவேற்பது வழக்கம். ஆனால் மேற்கு வங்கத்தில் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படவில்லை. அதே சமயம் கூட்டம் நடத்தப்பட்ட இடம் மாற்றம், ஜனாதிபதிக்கான கழிப்பறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றிலும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மெத்தன போக்குடன் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவே தன் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இது தொடர்பாக மாநில அரசிடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டிருந்தது. இந்நிலையில் ஜனாதிபதி விவகாரம் தொடர்பாக அவருக்கு நேரடியாக பதில் கூறும் வகையில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சில விஷயங்களை முன்வைத்துள்ளார். மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களே, டார்ஜிலிங்கில் நீங்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க தனியார் நடத்திய நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் அழைப்பை ஏற்று நீங்கள் இங்கு வந்தீர்கள். ஜனாதிபதியை அழைக்கும் அளவுக்கு நிகழ்ச்சியை நடத்தும் திறன் அந்த அமைப்புக்கு இல்லை என மாநில அரசு ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் நீங்களேதான் அதில் பங்கேற்றீர்கள். நான் மக்களின் ஓட்டுரிமையை பாதுகாக்கும் போராட்டத்தில் பங்கேற்றதால் என்னால் அங்கு வர முடியவில்லை. எங்கள் கட்சியை சார்ந்த மேயர் உங்களை வரவேற்றார். நீங்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி நடந்த இடத்தில்தான் சில தினங்களுக்கு முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேறொரு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அந்த இடம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த இடத்திற்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கான கழிப்பறை வசதி குறைபாடு குறித்து நான் கேள்விப்பட்டேன். அது பற்றி விசாரிக்கவும் செய்தேன். அது அமைத்துள்ள இடமும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த கழிப்பறையை அமைத்ததும் அதை நிர்வகிப்பதும் அவர்களின் பொறுப்பே. இப்படி எந்த வகையிலும் மாநில அரசின் தவறு இல்லாத நிலையில் அனைத்திலும் எங்களை குற்றம் சாட்டுவதை எப்படி ஏற்பது என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்.